டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தெளிவான வானிலை அறிக்கை. அதாவது வரக்கூடிய டிசம்பர் 9, 10, 11, 12 மீண்டும் இலங்கையில மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, தென்மேற்கு வங்கக்கடல்ல மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகி அது இலங்கைக்கு மிக நெருக்கமா வரப்போகுது. நம்ம தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இந்த சுழற்சி எந்த லெவலுக்கு இலங்கையை நெருங்குதோ அந்த லெவலுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு டிசம்பர் 9, 10, 11, 12 தேதியில இருக்கு. இப்ப நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறந்துடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்திய வானிலை மையம் காலை 8 மணிக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கிறத தெளிவா பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில ஒரு சுழற்சி, ஒரு காற்று சுழற்சி நிலவுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் நம்மளுடைய கேரளாவுக்கு அந்த பக்கம் ஒரு சுழற்சி பார்த்தீங்கன்னா லட்சத்தீவை ஒட்டிய பகுதியில நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வட உள் தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா, வடக்கு கேரளா, லட்சத்தீவை ஒட்டி இன்னொரு ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்றதை விட லோ பிரஷர் ஏரியா ஒண்ணு நிலவிட்டு இருக்கு. லோ பிரஷர் ஏரியானா காற்றழுத்த தாழ்வு பகுதி. இப்ப இந்த டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில போனிச்சு பாத்தீங்களா, அது இன்னும் போய் சேரல அந்த பக்கம். இப்ப வரைக்குமே வட தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வட உள் தமிழ்நாடு, இப்ப பாத்தீங்கன்னா வட உள் தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகா, வடக்கு கேரளா பகுதியில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது தொடர்ந்து அந்த பக்கம் அரபிக்கடலுக்கு போயிடும். அதனால நம்ம இந்திய வானிலை மையம் இன்னைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும். எங்கதான் எப்படிதான் மழை பெஞ்சாலும், எந்த மாவட்டத்துல எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் ஒரு இடத்துல அதிகபட்ச மழை 10 சென்டிமீட்டருக்குள்ளதான் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்ப இன்னைக்கு காலையில இந்திய வானிலை மையம் சொன்னது. சரியா? அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த டிசம்பர் 9, 10, 11, 12 தேதியில மழை வரும்னு சொல்றோம்ல, அது எந்த லெவலுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு புதிய ஒரு சுழற்சி உருவாக போகுது. அது சுழற்சியா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம்னு வச்சுங்களேன். அது இலங்கைக்கு மிக நெருக்கமா வரப்போகுது. அதனாலதான் ஒரு மழை வாய்ப்பு இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒரு தீவிரமான மழையெல்லாம் இருக்காது. ஒரு மிதமான மழையாக இப்ப அங்க மழை பெஞ்சாவே தாக்கு பிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. அதனால டிசம்பர் 9, 10, 11, 12 தேதியில மீண்டும் இலங்கைக்கு மழை வந்தாலே டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மழை இருக்கும். ஆனா எந்த லெவலுக்கு அது முன்னேறி வருகிறது, இல்ல ரொம்ப நெருக்கமா வரலன்னா நமக்கு மழை இருக்காது. ஒன்லி இலங்கைக்கு மட்டுமே அந்த மழை இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் வானிலை விவரம். அதனால இந்த மாதம் முழுக்கவே எப்படி வானிலை இருக்க போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல நீங்க இருந்தீங்கன்னா, இப்போதைக்கு இதுதான் தெரியுது. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த புயல் இப்போதைக்கு வருவது போல எந்த ஒரு வானிலை படங்களும், தீவிரமான நிகழ்வுகள் வருவது போலையும் தெரியல. இந்த டிசம்பர் 9, 10, 11, 12 தேதியில வரக்கூடிய சுழற்சி எந்த லெவலுக்கு மிக நெருக்கமா வருதோ அந்த லெவலுக்கு தமிழ்நாட்டுல மழை இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நமக்கு டிட்வா புயல்னால நல்ல மழை கிடைத்து விட்டது. இப்ப யாருமே மழையை கேட்கல, போதும்பா மழை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட நம்மளுடைய அந்த கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த திண்டுக்கல் உள்ளிட்ட இன்னும் சில மாவட்டங்கள்ல கூட நமக்கு மழை பெய்ய வேண்டியதை விட மிக குறைவா தான் பதிவாயிருக்கு. அதனால கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல நிகழ்வுகள் நமக்கு மழையை தரலாம். இப்போதைக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம், இந்த டிசம்பர் 9, 10, 11, 12 தேதியில வரக்கூடிய சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமா மிகவும் நெருக்கமா வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் நல்ல மழை கிடைக்கும். அது இலங்கையிலேயே நீடித்து படிப்படியாக விலகினால் நம்மளுடைய ஒட்டுமொத்த தென்கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல டிசம்பர் 9, 10, 11, 12 தேதியில மழை வரலாம், வராமலும் போகலாம். அது நெருங்குவதை பொறுத்து இருக்கு. சரியா? தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட கீழே லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைய வானிலை அறிக்கை இதுதான். தொடர்ந்து நம்ம பல்வேறு வகையான புயல்களை பார்த்துட்டு இருக்கோம். விவசாய பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க டெல்டா மாவட்டத்துல. உண்மையாவே பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர்லாம் வெளியேற்றுங்கன்னு நம்ம சொல்லியுமே நிறைய பேர் இந்த டிட்வா புயலப்ப கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாங்க. அதனால முளைத்து வந்த அந்த நெற்பயிருங்கிறது இப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க நடவு நட்டு இப்பதான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு, அது தண்ணியிலே மிதக்குது. அதனால ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு.
அது என்ன பண்றது, நம்ம தண்ணியை திறந்து விட்டாலும் போறதுக்கு சரியான வடிகால் இல்லாம இருக்குது. அதனால கொஞ்சம் நீங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இனிமே வருங்காலத்திலேயாவது ஒழுங்கா அந்த நம்ம சொல்லக்கூடிய வானிலை செய்திகள்லாம் கேளுங்க. நம்ம டிட்வா புயலப்ப தயவு செய்து டெல்டா மாவட்ட மக்கள் தண்ணீரெல்லாம் வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னோம். இந்த விஷயத்த பெருசா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப கூட சொல்றோமே, அந்த ராமநாதபுரத்துல இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள்ல இந்த டிட்வா புயல் இலங்கையில நின்னு இலங்கையிலேயே ஒரு கொடூரமான சேதத்தை கொடுத்தனால இன்னுமே நமக்கு வந்து அங்க விசைப்படகுகள்லாம் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை. சோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல மக்களுக்காகவும் தொடர்ந்து நம்மளுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்காகவும் தொடர்ந்து நம்ம வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த அறிக்கையில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.